விஸ்வ பாரத் மக்கள் கட்சி, விஸ்வகர்மா சமாஜ மக்கள் கட்சி கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக திங்கட்கிழமை இரவு 10:30 மணி அளவிலே கோவை செல்வபுரம் செட்டி வீதி குளத்தருகிலே ராஜேந்திரன் என்பவரை அரிவாளால் மர்ம நபர்கள் தாக்கி 250 கிராமுக்கு மேல் தங்க நகை பறித்து சென்று விட்டார்கள். இதற்காக அந்த மர்ம நபர்களை காவல்துறை பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி விஸ்வ பாரத் மக்கள் கட்சியின் சார்பாக இன்று கோவை கமிஷனர் அலுவலகத்திலே கமிஷனரை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். துணை கமிஷனர் அவரையும் சந்தித்து இது சம்பந்தமாக குற்றவாளிகளை உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும், விஸ்வகர்மா சமாஜ மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். பொதுவாக தங்க நகை தொழில் செய்பவர்களுக்கு அந்த பகுதியில் சிசிடிவி கேமராலாம் குறைவாக இருந்திருக்குது. அதனால் சிசிடிவி கேமராவெல்லாம் அந்த பகுதியில் அதிகமாக பொருத்த வேண்டும். அடிக்கடி இரவு பொழுதில், குறிப்பாக இரவு பொழுதில் தங்க நகை தொழிலாளர்கள்லாம் அவர்கள் தொழிலுக்காக செல்கின்ற நேரத்திலே ரோந்து பணியில் அதிகரித்தால் இது போன்ற வழிப்பறி குற்றவாளிகளுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்கும். அப்போ அவங்க இது போன்ற தவறுகள் செய்யாமல் தடுக்கப்படலாம். கமிஷனர் என்ன சொன்னார்னா, இன்றைக்கி குற்றவாளிகள் நாங்கள் நெருங்கிட்டோம் அப்படின்ட்டாரு. 2-3 பேர்த்த பிடிச்சிருக்கோம். அதிகபட்சமாக 2 நாட்களில் அவர்கள் கோர்ட்டில் நிறுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார்.